எல்லாருக்கும் வணக்கம். அறிவா மாஸ்டர் சேனலில் நம்ம இன்றைக்கி புதனுடைய கிரக காரகத்துவம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோலலாம் நமக்கு சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இவற்றுக்கான கிரக காரகத்துவங்கள் தனித்தனியாக நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதனுடைய கிரக காரகத்துவத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் வந்து ஒரு சிறு வயது ஆணும் இல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு குழந்தையை குறிப்பது. பருவம் எய்துவதற்கு முன்னாடி ஒரு 10 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய ஜெண்டர் பற்றி பெருசாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் புதனை பெரும்பாலும் அலிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சகோதரிகளை இளைய சகோதரிகளை குறிப்பது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புதன். சகோதரன் கூட செவ்வாய் காரகத்துவத்தில் வந்துடும். பட் இளைய சகோதரி வந்து புதனுடைய காரகத்துவத்தில் வரும். மாமனை குறிப்பது புதன். பிறகு வந்து கணக்கு, மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே குறிக்கிறது வந்து புதன். வியாபாரம் அப்படிங்கிற வணிகம், ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்க, வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது புதனுடைய காரகத்துவம். திருமணத்தில் கிடைக்கிற சந்தோஷம், திருமணம் அப்படிங்கிறதுல அதில் கிடைக்கிற சந்தோஷங்கள், ஸோ இந்த சந்தோஷத்தை குறிப்பது புதன். காலி நிலத்தை குறிப்பது புதன். மனை, வீட்டு மனை அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதையெல்லாம் குறிப்பது புதன். அக்கௌண்ட்ஸ், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, ICW இந்த மாதிரி நிறைய கணிதம் சார்ந்து, கணக்கு சார்ந்து, அக்கௌண்ட்ஸ் சார்ந்து இந்த எல்லாமே இந்த வகையான படிப்பு புத்தகங்களும் சரி, படிக்கிற கோர்ஸும் சரி, அது சார்ந்த தொழில்களும் சரி, அதை செஞ்சுக்கிட்டு இருக்க அதை சார்ந்த நபர்கள், அந்த தொழிலை செஞ்சிட்ருக்க நபர்கள், ஒரு ஆடிட்டர், ஸோ இந்த மாதிரி அந்த நபர்களும் சரி, ஆடிட்டராக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட்ஸ் கேஷியராக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல அதுலேயே நிறைய கேடரில் இருப்பாங்க கணிதம் சார்ந்த தொழில்களில். ஸோ இவர்கள் அத்தனை பேரையுமே குறிக்கிறதும் இந்த புதன் தான். பிறகு வந்து பேச்சை குறிப்பது புதன். அனைத்து வகையான பேச்சாளர்களை குறிப்பதும் புதன் தான். புத்திசாலித்தனத்தை குறிப்பதும் புதன். காதலை குறிப்பதும் புதன். ஒருத்தருக்கு புதன் தசை, புதன் புத்தி, புதன் அந்தாரம் இதன் மாதிரிலாம் நடக்கிறப்ப தான் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். முக்கியமாக புதன் கேது கூடலாம் சேரும்போது கண்டிப்பாக அங்கே காதல் வந்திருக்கும். பிறகு வந்து நெற்றியை குறிப்பது புதன். கல்வியை குறிப்பதும் புதன். வித்வான்களை குறிப்பது புதன். மிக இளமையான பெண்கள், கூட பிறந்த சகோதரி தான் இல்லை, அவர்கள் இல்லாமல் சின்ன சின்ன பெண்களை குறிப்பதும் புதன். காற்றை குறிப்பது புதன். பிறகு வியாபாரி இவர்கள் எல்லாரும் குறிப்பதும் புதன் தான். ஒரு திருமணத்தில் ஒரு உறவை குறிப்பது, அந்த உறவை குறிப்பதும் புதன். அறிவாளிகளை, புத்திசாலிகளை இவர்கள் எல்லாரையும் குறிப்பதும் புதன். சின்ன சின்ன வியாபாரம், சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, சின்ன கடைகள், ரோட்டோரம் கடைகள் மாதிரி சின்ன சின்ன சில்லறை வியாபாரிகள் குறிப்பதும் புதன் தான். ஏஜென்ட்டுகள், நமக்கு ஒரு விஷயத்த செய்கிறோன்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு ட்ரெயினை புக் பண்ணுறோம், ஃப்ளைட்டு புக் பண்ணுறோம், இல்லை எல்லா விஷயத்துக்குமே இப்போ ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்டுகள், தரவு வேலை பார்க்குறவங்க, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்து ஒரு வேலை செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த ஏஜென்ட்டுகளை குறிப்பதும் புதன். இரட்டைத்தன்மை, புதனுக்கு இரட்டைத்தன்மைங்கிறது உண்டு. ஸோ இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிலெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே புதனுடைய காரகத்துவம் வந்துடும். மனிதர்களே சில நேரங்களில் இரட்டை முகங்கள் இருப்பாங்க. ஸோ அவர்களும் சரி, இரட்டைத்தன்மைன்னு எங்கே இருந்தாலும் சரி, அங்கே வந்து புதன் கண்டிப்பாக உண்டு. நரம்புகளை குறிப்பதும் புதன். கண்டிப்பாக புதன் கெட்டு போயிருக்கும்போது தான் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நரம்புகளை குறிப்பதும் புதன். மகாவிஷ்ணுவை குறிப்பது புதன். நம்ம எப்படி செவ்வாய்க்கு வந்து முருகனை சொன்னோமோ அது மாதிரி புதனுக்கு வந்து மகாவிஷ்ணுவை குறிப்பது புதன். பிறகு வந்து ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு கலப்பு பாலினத்தை குறிப்பதும் புதன் தான், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ பிறகு நாக்கை குறிப்பதும் புதன். புத்தியை குறிப்பது புதன். கல்விக்கூடங்கள், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எல்லா கல்விக்கூடங்களையும் குறிப்பதும் புதன். பிறகு வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய எல்லா காய்கறிகளும், கனிகள், பழங்கள் இவற்றையெல்லாம் குறிப்பதும் புதன். பிறகு வந்து களியாட்டம் மிகுந்த இடங்கள், இந்த மாதிரி ஒரு பார், அந்த மாதிரி அங்கே ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பப் இந்த மாதிரி இருக்கிற இடங்களில்
பிறகு வந்து புத்தக அலமாரிகளை குறிப்பது புதன், அறிஞர்களை குறிப்பது புதன், எண்கணிதப்படி பெயர் மாற்றம் செய்பவர்கள், பெயர் மாற்றம் செய்கிறது, அந்த எண்கணிதம் நியூமராலஜி, இது அத்தனையுமே குறிப்பது புதன். பிறகு வந்து ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறது, அது வந்து புதன். நம்மளுடைய தொழில் கூட்டாளிகள், பங்குதாரர்கள், இவர்கள் எல்லாரையும் குறிப்பதும் புதன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புதனுடைய காரகத்துவங்களை நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம வந்து மற்ற கிரகங்கள், குரு, சனி இவங்களோட வீடியோக்களையும் போடுறேன். நன்றி, வணக்கம்.